துப்பாக்கி திரைப்படத்தில் வரும் காட்சிகளை மிஞ்சும் வகையில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்து நாட்டை அதிரச் செய்திருக்கிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த சதி திட்டத்தை இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் அதிரடியாக முறியடித்துள்ளன. பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் ஷஹ்சாத் பட்டி நெட்வொர்க்கிற்கு எதிராக நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையில் 14 மாநிலங்களில் 253 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறங்கியதால் இந்த நெட்வொர்க்கின் பல்வேறு கிளைகள் அடுத்தடுத்து சிக்கின. குறிப்பாக சுதந்திர தினத்திற்கு முன்பாக நாட்டின் முக்கிய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணை அமைப்புகள் சந்தேகித்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மிகப்பெரிய வேட்டை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் வெறும் கைது நடவடிக்கையோடு பாதுகாப்பு அமைப்புகள் நிற்கவில்லை. ஐஇடி எனப்படும் வெடிகுண்டுகள், கையெறி குண்டுகள், துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக கைப்பற்றப்பட்ட சில கையெறி குண்டுகளில் பாகிஸ்தான் ஆயுத கிடங்கு என்ற அடையாளங்கள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது இந்த நெட்வொர்க்கின் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து பாதுகாப்பு அமைப்புகளின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஷஹ்சாத் பட்டி தலைமையிலானதாக கூறப்படும் இந்த நெட்வொர்க் சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்களை அணுகி அவர்களை தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முயன்றதாக ஏற்கனவே பல்வேறு விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆயுதங்கள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், உளவு நடவடிக்கைகள், முக்கிய இடங்களை கண்காணித்தல் மற்றும் தாக்குதல்களுக்கு ஆட்களை தயார் செய்தல் என பல்வேறு குற்றச்செயல்களுடன் இந்த நெட்வொர்க்கிற்கு தொடர்பு இருப்பதாக விசாரணை அமைப்புகள் கூறியுள்ளது. இதற்கு முன்னதாகவே ஷஹ்சாத் பட்டி தொடர்பான பல்வேறு வழக்குகளில் டெல்லி போலீஸ் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகள் நடவடிக்கை எடுத்திருந்தன. ஜூன் மாதத்தில் என்ஐஏ பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் 18 இடங்களில் சோதனை நடத்தி டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் சுதந்திர தினத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒருங்கிணைந்த நடவடிக்கை அந்த நெட்வொர்க்கின் செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை மூலம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட இருந்ததாக கூறப்படும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் எந்தவித சமரசமும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதன் வேரை கண்டறிந்து முறியடிக்கும் நடவடிக்கை தொடரும் என்பதே தற்போது பாதுகாப்பு அமைப்புகள் விடுக்கும் முக்கியமான செய்தியாக உள்ளது. சுதந்திர தினத்திற்கு முன் இந்தியாவை உழுக்க நினைத்த ஒரு மிகப்பெரிய சதி 14 மாநிலங்களில் அதிரடி வேட்டை மூலம் வெற்றிகரமாக முறியடித்து மக்களை காப்பாற்றி இருக்கிறது நமது மத்திய அரசும் காவல் அமைப்புகளும்.